பிரபல பாடகர் மனோ அவர்கள் சூப்பர் சிங்கர் சீசன் 10 டைட்டில் வின்னரான ஜான் ஜெரோம் அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் பரிசா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன கிஃப்ட், அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 10 கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. பீப்புள்ஸ் ஃபேவரட்டான ஜான் ஜெரோம் அவர்கள் மக்களோட ஓட்டுகள் அதிகமாக வாங்கி டைட்டில் வின் பண்ணியிருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடு பரிசாக கிடைத்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு இடத்துக்கு அவர் சாதாரணமாலாம் வரல. அவர் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பர்சன் தான். படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தார். இந்த ஒரு விஷயத்தை அவர் சூப்பர் சிங்கர்லேயே பல முறை சொல்லியிருக்காரு. அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த இடத்துக்கு வரதுக்கு அப்படிங்கிறத அடிக்கடி அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஏராளமான பர்சன்ஸ் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சன் தான் சிங்கர் மனோ அவர்கள். ஏன் அப்படின்னா அவரும் லைஃப்பில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை சும்மா பேச்சுக்காகலாம் சொல்லலை. உண்மையிலுமே சூப்பர் சிங்கர் சீசன் 10 கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஜான் ஜெரோம் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான் ஜெரோம்கிட்ட நான் அப்போவே சொன்னல நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு, பாத்தியா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே கொடுத்துருக்காரு. அதில் ஒரு பேக் தான் அவர் பரிசாக கொடுத்துருந்துருக்காரு. அந்த ஒரு பேக்கில் ஜான் ஜெரோம் அவர்களுக்கு புது ட்ரெஸ் இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சாக்லேட்ஸ் வச்சுருந்துருக்காரு. அண்ட் ஒரு கிஃப்ட் இருந்திருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே அவர் அந்த பேக்கில் வச்சு கொடுத்துருந்துருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே என்னை நீ தாராளமாக கூப்பிடலாம். உனக்கு படிப்புக்கு ஏதாவது செலவு வேணும் அப்படின்னாலுமே நீ தாராளமாக கூப்பிடலாம். அண்ட் உனக்கு இருக்க நாலேஜுக்கு கண்டிப்பாக நீ மிகப்பெரிய ஆளாக வருவ. அண்ட் பிளேபேக் சிங்கராக நீ கண்டிப்பாக ஆகிடுவ. நீ இதே மாதிரி தொடர்ந்து போராடு அப்படிங்கிற மாதிரியான தன்னோட வாழ்த்துக்களையும் அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே மனோ சார் உண்மையாலுமே ஒரு கிரேட்டான பர்சன், சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்கிறதெல்லாம் இல்லாமல் உண்மையிலுமே அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு டைரக்டர் கூட தான் சேர போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் சமீபத்தில் மகாராஜா படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹீரோவாக நடிப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்து அவர் யார் கூட படம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இதற்கிடையில் சர்ச்சைக்குரிய டைரக்டரான ராம்கோபால் வர்மாவை தான் அவர் மீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சாதாரண மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ராம்கோபால் வர்மா விஜய் சேதுபதிக்கு கதை சொல்லியிருக்கதாகவும், விஜய் சேதுபதி அவர்கள் இப்போதைக்கு 2 ப்ராஜெக்ட்ல இருக்காரு, அதை முடிச்சுட்டு இது ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ராம்கோபால் வர்மா படம் எடுக்கிறாரு அப்படின்னாலே அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா அது ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒன்றா தான் இருக்கும். அண்ட் அவரு கூட விஜய் சேதுபதி அவர்கள் கை கோத்திருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கு. இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக 2 பேரும் படம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வரல. ஆனால் அன்அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு காம்போவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.